இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர்கள் 41 முதல் 44 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்தில் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இயேசு உண்மையாகவே கண்ணீர் விட்டு அழுத 3 நிகழ்வுகளை புதிய ஏற்பாடு சுட்டி காட்டுகிறது. அவற்றுள் ஒன்றுதான் எருசலேம் நகரையும் கோவிலையும் பார்த்து அவர் அழுதது. அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் இறைவனின் கோவில் அங்கே இருந்தாலும் கூட இறைவனை விட்டு மக்கள் வெகு தொலைவில் வாழ்ந்ததற்காக மன வருந்தி அவர் அழுதார். ஆசீர் பெற வேண்டிய, ஆசீர் தரக்கூடிய, அமைதி பெற வேண்டிய, அமைதி தரக்கூடிய ஆலயங்களை பார்த்து இயேசு ஏன் அழ வேண்டும்? அப்படி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடவுள் நம்மை தேடி வந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்ற பரிதாப நிலையை கண்டு மனதிலே கொண்டு அவர் அழுதார். ஒருவேளை 4வது முறை அவர் அழ வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிலையை பார்க்கிற பொழுது ஒரு பக்கம் கட்டுமான பணிகள் உயர்ந்து கொண்டு போகிறது, இன்னொரு பக்கம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை முறை கீழே வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற இயேசு நிச்சயமாக 4வது முறையாக அழுவதை புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு சொல்ல வந்தாலும் இப்பொழுது முன்னேற்பாடு சொல்லி கொண்டுதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு கூட அந்த இயேசு அழத்தான் செய்வார். நிச்சயமாக ஆங்காங்கு சிலர் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து சிரித்தலாம், மகிழலாம். ஆனால் இறைவன் நம்மை தேடி வந்து அருளாசிகள் பல பொழிந்து நன்மைகளால் நம் வாழ்வை நிரம்பி இருந்து கூட நாம் அவரை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்த காலங்கள், நேரங்களுக்காக இயேசு நிச்சயமாக அழலாம், அழுவார், அழ வேண்டி வரும். நாமே அந்த எருசலேம் என்பதை உணர்வோம். நமது வாழ்வில் பல்வேறு நிகழ்ச்சூழல்களிலே பல்வேறு மனிதர்கள் வழியாக இறைவன் நம்மை தேடி வருகிறார், அறிவுரைகள் தருகிறார், எச்சரிக்கை தருகிறார், கண்டிக்கிறார், தண்டிக்கிறார் என்பதை கூட நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மை தேடி வருவதை மனிதர்கள் கண்டுகொள்வதில்லை. பல நேரங்களில் பல கோயில்களை கோடி கணக்கில் போட்டு கட்டுகிறோம். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மக்கள் வசதியாக, மக்கள் கூட்டம் அதிகமாக என்று சொன்னால் வசதியாக, காற்றோட்டமாக மக்கள் இறைவனை வழிபடுவதற்கு நிச்சயமாக ஒரு பெரிய இடம் தேவை. மழை வந்தால் நனையக்கூடாது, வெயில் வந்தால் காயக்கூடாது, கரெக்ட். ஆனால் ஏழை மக்களின் பணத்தை உறிஞ்சி 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 வரி என்ற பெயரிலும், தியாகம் என்ற பெயரிலும், தர்க்க எழுப்பு என்ற பெயரிலும், நன்கொடை என்ற பெயரிலும், இலவச உழைப்பு என்ற பெயரிலும் மக்களை வாட்டி வதைத்து இறைவனுக்கு பிடிக்காத ஆனால் நமக்கு ஒரு மண்டபம் போல கட்டப்படுகிற ஆலயங்களை பார்த்து இயேசு நினைப்பார், இங்கே இறைவன் நிச்சயமாக இருக்க முடியாது. பலவிதமான வேலைகளை செய்கிற நாம் கடவுள் தேடி வருவதை அவ்வளவு ஆர்வமாக கவனிப்பதில்லை. கடவுளின் குரலை கேட்காத எருசலேம் நகரை குறித்து நம் ஆண்டவர் இயேசு அழுதை பற்றி சொல்லுகிறது. நம்மையும் பார்த்து இயேசு அழுகிறார் என்பதை பற்றி நாம் சந்தோஷப்பட முடியாது. அமைதிக்குரிய வழி வேண்டும், ஆசீர் அளிப்பதற்குரிய வழியும் வேண்டும். நமது வாழ்வில் எது அமைதியை கொண்டு வருமோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பிறருக்கு ஊறு விளைவிக்கின்ற காரியங்களை நாம் தூக்கி தூர எறிய வேண்டும். வன்முறை விடுத்து அமைதியை விதைக்க வேண்டும். இப்படி செய்வது இயேசுவுக்கும் ஆலயத்துக்கும் பொருத்தமாக மாறும். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று இறைவனிடம் ஜெயிப்பது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரை அள்ளி வழங்க வேண்டும். நண்பர்கள், பகைவர்கள் என அனைவருக்கும் ஆண்டவரின் ஆசீரை வழங்கி அனைவரையும் இறையாட்சி வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இப்படி செய்வது
இயேசுவுக்கு மிகவும் பிடித்த செயலாகும். முடிந்த வரைக்கும் ஆலயங்களை கட்டுவோம். ஆனால் தேவையில்லாமல் பணங்களை விரயமாக்குவது நாம் செய்கிற பாவங்களில் குற்றங்களில் ஒன்றாக இருக்கும். மன்றாடுவோமாக. தேடி வரும் தெய்வமே இறைவா, நாங்கள் உம்மை தேடி வருவதைப் போலவே நீரும் எங்களை தேடி வந்து மீட்பும் நலமும் தருகும் இறைவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களது வாழ்வின் பல்வேறு சூழல்களில் நீர் எங்களை பல்வேறு வடிவங்களில் தேடி வருகிறீர் என்பதை உணரும் உம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற சூழலுக்காக மனவருந்துகிறோம். கண்டுகொள்ளவும் எங்களுக்கு ஞான பார்வையை தாரும். ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
சொன்னாலே குணமாகுமே. நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின்
வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இதுதானே நாம் அளிக்கும் பலியில் மையமா? இறை மனிதம் நாம் மறந்தால் பொழுதுகள் பொய்யுமாம். இறை மகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே, இறை மகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே, இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே, இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகா அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இறை கூறும் வார்த்தைகள் வாழ்வின் வெற்றியா? இதுவன்றி நாம் புரியும் செயல்கள் தோல்வியாம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இதை கண்டு இயற்கையுமே இனியப்பன் இசைத்திடவே, இதை கண்டு இயற்கையுமே இனியப்பன் இசைத்திடவே. வீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.